வித்யாஷ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். அறநெறி தலைப்பு சேமிப்பு. சேமிப்பு இல்லாத எதிர்காலம் நிச்சயம் இருளாகவே இருக்கும். இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல நம்பிச்சாரு. தேங்க்யூ தினேஷ். ஸோ நான் இப்போ உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் போன மாசம் நடந்த கதை. இது கரெக்டா என்னைக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேல அன்னைக்கு நடந்தது. கல்யாணம் ராஜஸ்தான்ல நடக்குது. இது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நடக்குது. எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் பாருங்களேன். ஏன்னா நம்மளோட கல்யாண நாள் மறக்கவே முடியாது. வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நமக்கு ரொம்ப குஷியா இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான நாள்ல ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நடக்குது. ராஜஸ்தான்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சல்மீர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல நடக்குது. ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு. எல்லாரும் இதா இருக்காங்க. நான் கூட இந்த மாதிரி ஒரு கிராமத்துல நடந்த ஒரு ராஜஸ்தான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் அந்த கல்யாணம் கரெக்டாக டிசம்பர்ல இருந்துட்டு குளிரோட அந்த கல்யாணத்தை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ட்ரெடிஷனலுமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொல்லி சேர் எல்லாம் மெயினா போடல. எல்லாருக்கும் ஒரு கட்டல் தான் போட்டிருந்தாங்க. அந்த மாப்பிள்ளையை வரவேற்ற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குதிரையில வருவாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஆடும்போது தலையை சுத்தி காசை போடுவாங்க. ரொம்ப வித்தியாசமான அனுபவம். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கதை அந்த கல்யாணத்தை பத்தி. ஸோ ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாண மாப்பிள்ளை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற ஒரு ஆஸ்பிரண்ட். அவருக்கு சிவில் சர்வீஸ் போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள், ஒரு மாப்பிள்ளை. அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கல்யாணம் நடக்குது. அவர் பேர் பாத்தீங்கன்னா பரம்வீர் ரத்தோர். இந்த பரம்வீர் ரத்தோ யாரை கல்யாணம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகிதா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றாங்க. ஸோ ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா திலக் செர்மனி ஒன்று இருக்கும். திலக்னா பொட்டு வைக்கிற ஒரு செர்மனி நடக்கும்போது இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு, மாப்பிள்ளைக்கு சீதனமாக இல்ல டௌரியாக 5,51,000 ரூபாய் அவர் வச்சு கொடுத்தாரு. 5,51,000 ரூபாய் வச்சு கொடுத்தோடனே இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு எதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னே பொண்ணோட அப்பா இது சம்பிரதாயம். நாங்க எங்க கல்யாணத்துக்கு நாங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீதனத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னோடனே அவர் இல்லை, எனக்கு இந்த பணம் கண்டிப்பா வேண்டாம். பெண்ணுக்கு இன்னும் எதுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க? பெண்கள்னால எவ்வளவோ விஷயங்கள் முன்னேறி இருக்கு. பெண்கள் படிச்சிருக்காங்க, பெண்கள் ஈக்குவலா வேலை செய்யறாங்க, பெண்கள் எல்லாமே குடும்பத்தை நிர்வகிக்கிறது எல்லாமே பெண்கள் பண்றாங்க. ஆனா எதுக்கு அவங்களுக்கு நீங்க டௌரி கொடுக்குறீங்க அப்படின்னு இவர் கேட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் புரியல. என்னடா நம்ம டௌரி கொடுக்கறது வழக்கமாச்சு, இவர் என்ன வாங்க மாட்டேங்கிறாருன்னா இல்ல, மாற்றம் எங்கிருந்தோ வரணும், ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அந்த மாற்றத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கண்டிப்பா இந்த டௌரி வேண்டாம். உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், நான் சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறேன். எனக்கு இந்த பணம் வேண்டான்னு ஒரேடியா நிக்கிறாப்புல. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுதான் அந்த வழக்கமாச்சே. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா யாரு, பரம்வீர் ரத்தோரோட அப்பா பையனுக்கு சப்போர்ட் பண்ணி, ஆமா எங்களுக்கு டௌரி வேண்டாம், டௌரி கொடுத்துதான் இப்போ உங்க பொண்ணை கூட்டிட்டு போகணும் அவசியம் இல்லை, எங்களுக்கு பொண்ணை கொடுத்தா போதும், நாங்க சந்தோஷமா வச்சுக்கிறோம். டௌரி எதுக்கு? பெண்கள் இப்போ ரொம்ப முன்னேறி போயிருக்காங்க, அவங்களுக்கு தேவைங்கிறது கல்விதான், பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல அவங்க சீதனமா ஒரே ஒரு தேங்காவையும் ஒரே 1 ரூபா காயின் மட்டும் அவங்க சீதனமா வாங்கிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பப்ளிஷ் ஆகி ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட்டும் உலகமே எல்லாருமே பண்ணியிருக்காங்க. என்னன்னா மாற்றம் எங்கிருந்தோ ஒன்று வரணும். யாரோ ஒருத்தர் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஓகேயா? அது ஏதோ ஒரு தீப்பொறி எங்கேயோ ஒன்று அந்த மாற்றத்தை அந்த பரம்வீர் ரத்தோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்களுக்கு மாற்றத்தை நம்ம எப்ப பண்ண போறோம்? நம்ம ஊர்ல கல்யாணம் கேட்டீங்கன்னா டௌரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா மெயினா பெரிய இடத்துல டௌரி எல்லாம் கிடையாது. ஓகே, டௌரி சிஸ்டம்லாம் எங்க ஊர்ல இல்லைம்பாங்க. ஆனா பொண்ணு எப்படி பார்ப்பாங்க? ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பையனை தான் நான் பார்ப்பேன். யார் ஸ்டேட்டஸ்க்கு யாரு ஏத்தனா அவங்களதான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. டௌரியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்யாண மண்டபத்துல கண்டிப்பா ஒரு கார் நிற்கும். எதுக்குங்க கார் நிறுத்தணும்? அவங்கதான் பணக்காரவங்களாச்சே, அவங்களுக்கு என்ன கார் இல்லை? ஏன் நீங்க காரை கொடுக்குறீங்க? எனக்கு இந்த காரை மண்டபத்துல பார்த்தாவே சொல்லுன்னு வரும்.
இது வந்து நம்மளை கேவலப்படுத்திக்கிற மாதிரி. நம்ம பொண்ணை வந்து விலைக்கு விற்கிறோமா? என் பொண்ணு வந்து மார்க்கெட்ல போகாது, நீங்க இவ்வளோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுமா? அப்படி நீங்க கிஃப்ட் பண்ணாலும் உங்க பொண்ணுக்கு ஆசையா பண்றீங்க அப்படின்னா கூட இது வந்து இலைமறை கயோ. அவங்க பர்த்டே கொண்டு போய் நீங்க ஒரு கிஃப்டா கொடுங்க, அவங்க வீட்டில் போய் கொடுங்க. எதுக்கு நீங்க அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி அந்த காரை டெக்கரேட் பண்ணி எதுக்கு? உங்களோட பொண்ணோட மதிப்பு அந்த கார் தானா? நீங்கெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? பல பேர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்ன விதமான கார் கொடுக்குறனோ என்னோட ஸ்டேட்டஸ் இதுதான் நீங்க வந்து சொசைட்டி காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்படி கிடையாது. உங்க பொண்ணுக்கு என் பொண்ணோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணோட அருமையான விஷயத்த ஒரு சின்ன மெட்டீரியல் ஒரு கார்ல வந்து அவங்களோட வேல்யூவை காமிக்கிறீங்க. மாற்றம் எங்கிறதோ வந்து இதெல்லாம் தேவையில்லாதது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணோட நல்லா வாழ்ற பையன் வேணும், ஒரு பையனோட நல்லா வாழ்ற பொண்ணு வேணும். அவங்க முன்னேறி அவங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் என் பொண்ணுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். அந்த கொடுக்குறவங்க ஏதோ சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துலயும் டிமாண்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு பேசுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அந்த பையன் விழுந்து டிமாண்ட் பண்றாங்க, எங்களுக்கு நீங்க 500 பவுன் போடணுங்கிறாங்க இந்த காலத்துல. ஆனா டவுரி எல்லாம் நாங்க வாங்குறது இல்லைன்னு அர்த்தம். டவுரி எல்லாம் வாங்குறது இல்லை, நாங்க அப்படிலாம் பண்றதே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு நீங்க 500 பவுன் கேக்குறீங்க? அவங்க பொண்ணுக்கு இஷ்டங்கிறது அவங்க செய்யறாங்க செய்யல, அதெல்லாம் அவங்களோட விஷயம். நீங்க ஏன் அதை கேட்குறீங்க? அதை கேட்டுதான் வந்து அந்த பொண்ணு உங்க வீட்டுல பொழைக்கணுமா? அதுக்கு கூட உங்களுக்கு வந்து வசதி இல்லாம நீங்க எதுக்கு அவங்கள நம்பி நீங்க இருக்கீங்க? உங்க வாழ்க்கை உங்களோட தானே. ஸோ மாற்றம் எங்கிருதான் வரணும். தயவு செய்து மக்களே நான் கெஞ்சி கேட்குறேன், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தயவு செய்து யாருக்கும் நீங்க கார் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களே பொழைச்சி வாங்கட்டும், அதுதான் நல்லது. நீங்க அப்படி நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி வாங்கி தான் கொடுக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா தயவு செய்து மண்டபத்தில் வந்து நிறுத்தி உங்க குழந்தைங்கள அவமானப்படுத்தாதீங்க. இது நீங்க அவங்க யாருக்குமே தெரியாம நீங்க வந்து அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க ஒரு கிஃப்ட் பண்ணா கூட நீங்க அது தட் இஸ் ஓகே, அது உங்க சௌரியம், உங்க பொண்ணுக்கு நீங்க கிஃப்ட் பண்றீங்க, அது ஓகே. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி மண்டபத்துல காரை நிறுத்தி அவங்களோட வேல்யூ இவ்வளவுதான் சொல்லிட்டு தயவு செய்து காமிக்காதீங்க. ஓகே, மாற்றம் எங்கிருந்தோ வரட்டும். இந்த கார்ல இருந்து ஆரம்பிக்கட்டுமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணி இந்த கார் வாங்குற விஷயத்த நிறுத்துவோம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு விஷயமா நம்ம ஆரம்பிப்போமே. இந்த மாற்றம் கார்ல இருந்து வரட்டும். டவுரி வாங்க மாட்டேன்னு எப்போ வந்து பரம்பீர் ரத்தோர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவரால் சொல்ல முடிஞ்சதோ, அதுவும் அவங்களுக்கு 5,51,000 வேண்டான்னு சொல்லும் போது நம்ம 10 லட்சம் காரோ 20 லட்சம் காரோ 30 லட்சம் ஈவன் 1 கோடி காரை கூட அவங்க வந்து வாங்காம. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு வீடு வந்து இவங்களும் ஒரு பெரிய கார் வாங்கணும்னு பிளான் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்கிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க கார் வாங்கணும்னு நினைச்சு வாங்கிட்டோம், பையனுக்கு கரெக்டா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், பொண்ணு கல்யாணம் செட் ஆகிற டைம் இந்த கார் வாங்கினா எல்லாரும் வந்து என்ன பேசுவாங்கன்னா பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தாங்க பேசுவாங்க. எங்களுக்கு அந்த அவமானம் வேண்டாம், நான் முதலே கார் வாங்கிரோன்னு வாங்கினாங்க. இப்படியும் மக்கள் இப்ப இருக்காங்க. மக்கள் இல்லாமலாம் இல்லை. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்ம எந்த வேலையை செய்யறோம்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளை கரெக்ட் பண்ணி சொசைட்டிக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். ஓகேயா? தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.